நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கதை உத்தரவின்றி உள்ளே வா. ரொம்பத்தான் வித்தியாசமான ஆளுடா நீ. இன்னைக்கு தான் பார்க்குறேன்னு சொல்கிற. பூனைக்கண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவளை காதலிக்கிறேன்னு சொல்கிற. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. ஆமாம், சொல்லிட்டேன். கல்லூரி வாசலை அவள் கடக்கையில் மியாவ் என்று கத்தனும் போல் இருந்தது. கேசம் புறம் தள்ளி பூனை கண்களில் நோக்கி புன்னகை பூத்து சென்றாள். நினைவுகளோடு வகுப்புக்குச் சென்றான். டேய், ஒன்னத்தா பகல் கனவு பறந்தாமா? பாடத்தை கூட நீ இப்படி கவனிச்சது இல்லையே ராசா என்ற விக்கியின் பரிகாசத்தில் சரிந்து யோசனையில் இருந்த ஜீவா சற்று நிமிர்ந்து அமர்ந்தான். ரயில் கிளம்பும் முன் இருக்கும் பரபரப்பில் இருந்தது வகுப்பறை. சலசலவென ஒரே பேச்சு குரல்கள். இங்கும் அங்கும் சிலர் நடந்தோடிக் கொண்டிருந்தனர். முதல் நாள் கல்லூரி. முதுகலை கணிப்பொறி 2ஆம் ஆண்டு. முதலில் ஹெச்ஓடி வந்து பொதுவாக சில செய்திகள் சொல்லிவிட்டு சென்றார். பலருக்கும் ஏற்கனவே அறிமுகமாகி இருந்தாலும் பல புதுமுகங்களும் ஆங்காங்கே தென்பட்டனர். ஃபஸ்ட் இயருன்னு நினைக்கிறேன் என்றான் ஜீவா. டேய், நாம் இப்போ செகண்ட் இயரு என்றான் விக்கி. அதை சொல்லலடா, அவளை சொல்கிறேன். எங்களுக்கும் புரியாமல் இல்லை, விளக்கம் வேற சொல்ல வந்துட்டான்டா. டேய், எல்லாம் இங்கே வாங்க என்று விக்கி கூவ குவிந்த தாமரை முட்டாய் வட்டமிட்டனர் நண்பர்கள். என்ன என்று எல்லோர் கண்களிலும் குறுகுருவென ஒரு ஆவல். சொல்றா விக்கி, மேட்டர் என்ன என்றாள் ராகவி. ப்ளீஸ், இன்னைக்காவது நான் சொல்கிறத நம்புங்கடா கெஞ்சும் குரலில் விக்கி. நம்ம ஹீரோ அதான் கலர்பட கதாநாயகன். இது நாள் வரைக்கும் இல்லாமல் நம்ம ஜீவா இப்போ ஜில்பான்ஸில் இறங்கிட்டான். பொண்ணு யாருன்னா சடன் பிரேக் போட்ட ரயில் வண்டியாய் இழுத்து நிறுத்தினான். வாத்தி யாராவது வர்றதுக்கு முன்னாடி சீன முடிராசா, நேரம் ஆகுதில்ல. அனைவரின் மனதிலும் இவ்வரிகள். யாருன்னா என்று ஸ்ருதி குறைத்தான் விக்கி. மார்போடு அனைத்த புத்தகங்களுடன் வெளிர் பச்சை புடவையில் உள்ளே நுழைந்தாள் ஸ்ருதி. அட, நம்ம கிளாஸ் தானா என்று யோசிக்கும் போதே ஆசிரியருக்கான மேஜையில் புத்தகங்களை வைத்துவிட்டு திரும்பி அனைவரையும் பார்த்து, குட் மார்னிங், ஐ ஆம் ஸ்ருதி என்று அறிமுகப்படுத்தி கொள்ள விக்கியும் ஜீவாவும் உறைந்துதான் போனார்கள். இங்கே திருச்சியில் ஜெயின்ட் ஜோசப்பில் முதுகலை கணிப்பொறி, பின் சென்னையில் சில மாதங்கள் வேலை. ஆசிரியர் தொழிலின் மீது ஆரம்பத்திலிருந்தே பற்று. அதனால் வேலையை துறந்து இங்கு வந்துவிட்டேன் என்று ஸ்ருதி பிசகாமல் ஸ்ருதி சொல்லிக்கொண்டே போக இவை எதுவும் ஜீவாவின் காதுகளில் விழுந்தனவாக தெரியவில்லை. மச்சா, சும்மா சொல்லக்கூடாது. உன் லெவலே தனிதான். அவங்க டீச்சராமா. சும்மாவே மார்க் நல்லா வாங்குவோம். இதில் இவங்கள வேற பகைச்சிக்கிட்டோம், அவ்வளோதான். இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா என்று சற்று தள்ளி அமர்ந்தான் விக்கி. இருக்கட்டுமே, நம்மளை விட ஒரு வயசு மிஞ்சி போனால் 2 வயசு தான் கூட இருக்கும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இன்னைக்கு சாயந்தரம் கல்லூரி விட்டு போகும்போது அவசியம் இவகிட்ட பேச போகிறேன் பாரு. கூட நீ வர்ற என்று ஆணி அடித்தாற் போல சொல்லி முடித்தான் ஜீவா. டேய், நான் மார்க்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா வயசை பற்றி பேசுகிற? உன் புரியாத விளையாட்டுக்கு என்ன ஏன் பள்ளிக்கடா ஆக்குற என்று விழி பிதுங்கினான் விக்கி. பூனை கண் கண்டேன், புவியீர்ப்பில் விழுந்தேன். காந்த கண் கண்டேன், கல்வி மறந்து நின்றேன். சாந்த முகம் கொண்ட செம்மேனி பெண்ணழகி, காந்தமாய் என ஈர்த்த பூனை கண்ணழகி என்று மெதுவே விக்கியின் காதுகளில் பாடினான் ஜீவா. சரியா போச்சு, நீ திருந்த மாட்டடா. போ, கனவுலகத்தை கண்டினியூ பண்ணு, நான் பாடத்தை கவனிக்கிறேன் என்றான் விக்கி. குட் மார்னிங் பசங்களா, எப்படி இருக்கீங்க? மன்னிக்கணும், கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. விடுமுறையெல்லாம் எப்படி இருந்துச்சு என்றவாறு உள்ளே வந்தார் கணித ஆசான் சபாரத்தினம். அடிச்சு பிடிச்சி முட்டி மோதி கிடச்ச இடத்துல ஜீவாவின் பக்கத்தில் உட்கார்ந்தா ஸ்ருதி.
சிறு பரபரப்புக்கு பின் ரயில் சென்றவுடன் ஏற்படும் நிசப்தம் நிலவியது அங்கே. ஆசானை முகம் பார்த்தாலும் என்ன நடக்குதுங்க என மனம் பக்கத்தில் இருந்த ஸ்ருதியை பார்த்தது. விக்கியை நோக்கி, என்னடா என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே என்றும் முறைத்தது. ஆட்காட்டி விரலை உயர்த்தி ஒரு கண்ணை சிமிட்டினாள் ஸ்ருதி விக்கியை பார்த்து. டேய் என்னடா என்று முறைத்தான் ஜீவா. ஃபஸ்ட் இயரு சென்னையில் முடிச்சிருக்கா. அப்பா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு சொந்த ஊருக்கே எல்லாரும் வந்துட்டாங்களாம். இவளை ஹாஸ்டலில் இருக்க சொல்லியிருக்காங்க. முடியாதுன்னு அப்பா பின்னாடியே வந்துட்டாளாம். எங்கள் தெருதான். இந்த லீவு முழுக்க இங்கே தான் இருந்தா. இவகிட்ட பேச பேச உன்ன மாதிரி ஒருத்தனை தான் தேடிக்கிட்டு இருக்கான்னு தோணுச்சு. முதல்ல எனக்கும் காதல் எண்ணம் இருந்துச்சு. என்கிட்ட என்ன பழகினாலும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறத நானும் உணராமல் இல்லை. அதனால் ஒதுங்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேசும்போதெல்லாம் உன்னை பற்றி சொல்ல சொல்ல, அப்படியா இந்த வயசு வரைக்கும் யாரையும் காதலிக்கலையா? தம்மு தண்ணி எதுவும் கிடையாதா? ரொம்ப ஜோவியலான டைப்போ அப்படின்னு ஆர்வமாக கேட்டுட்ருப்பா. உனக்கு ஞாபகம் இருக்கா? லீவில் ஒரு நாள் மலைக்கோட்டைக்கு போனோமே. நானும் நீயும் மட்டும் இல்லை, ஸ்ருதியும் வந்திருந்தா. உன்னை பார்க்கணும்னு சொன்னான். அதான் தப்பி தவறி கூட பக்கத்தில் வந்துடாதான்னு உத்தரவாதம் வாங்கித்தான் வர சொன்னேன். இது போல் பல இடங்களில் பல சந்தர்ப்பங்களில் உன்னை தொடர்ந்து உன்னை பிடிச்சி போச்சு அவளுக்கு. முதல்ல உன்னை நேரில் சந்திக்கிறப்ப ஒரு ஷாக் கொடுக்கணும்னு சொன்னான். அதான் இந்த டீச்சர் நாடகம். நேரம் இருந்தால் உன்னை எழுந்திருக்க சொல்லி கேள்வியெல்லாம் கேட்கலாம்னு திட்டம். அதுக்கு கொடுப்படை இல்லாமல் போச்சு. இருந்தாலும் ஆப்ரேஷன் சக்ஸஸ் என்று சொல்லி முடித்தான் விக்கி. விக்கித்து லைத்திருந்தான் ஜீவா.